பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்று பெண் குழந்தைகளுக்கு என்று தனி அமைச்சகத்தை உருவாக்குவேன். அந்த அமைச்சகத்தை என்னுடைய நேரடி பார்வையிலே வைப்பேன். என்னுடைய இலாகாவுடைய நேரடி தொடர்பில் நான் வைப்பேன்றார். பெண்களுக்கு மாதம் 2500 கிடைக்கதான் போது. எல்லா பஸ்லையும் பெண்கள் போலான்ற நிலைமை வரதான் போது. பெண்களுக்கு திருமணத்துக்கு 1 சவரன் தங்கத்தையும் பட்டு புடவையும் விஜய் தரத்தான் போகிறார். குழந்தை படிப்பு நிறுத்தக்கூடாதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் 15000 ரூபாயை விஜய் தரத்தான் போகிறார். பெண்களுக்கு ஒரு வருடத்திற்கு 6 சிலிண்டர்களை விஜய் தரத்தான் போகிறார். பெண்கள் பாதுகாப்புக்காக படையை ஏற்படுத்தத்தான் போகிறார். இது அத்தனையும் நடக்கத்தான் போகுது. நீ இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் பணம் வந்துடுச்சா? ஃபேர் லவ்லி போட்டுக்கினியா? லிப்ஸ்டிக் போட்டுக்கினியா? நல்லா தலைவாரிக்கினியா? ஜாலியா இருக்கிறியா? எவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டு பெண்களை பேசுற. ஸ்டாலின் டாக்ஸ்னு அவங்க குடும்பத்துக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும் அவங்க மந்திரிகளுக்கும் அவங்க சொகுசாக போயிடுது. இப்படி போகாம ஒட்டுமொத்தமா இந்த பணத்தை செலவழிச்சாங்க. இப்போ 1 கோடிக்கு 30 லட்சம். இப்போ 100 கோடி செலவு பண்ணா 30 கோடி, 1000 கோடினா 300 கோடி, லட்சம் கோடியை செலவு பண்ணும்போது 30,000 கோடி போகுது. சார் கொள்ளையடிப்பது தான் சார் உங்களுக்கு வேலை. திமுக அதிமுக பெருசா வித்தியாசம் கிடையாது. இடையில ஒரே ஒரு வெள்ளை மட்டும்தான். இது கருப்பு சிவப்பு, அது கருப்பு வெள்ளை சிகப்பு. யோசிக்கவே முடியல. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா யாருமே நடமாட முடியாது. யாருமே வீதியில் நடமாட முடியாது. நிறைய அரசியல் படுகொலைகள்லாம் கூட நடக்கும் பொழுது மேற்கு வங்கத்தையும் அவங்க மிஞ்சிருவாங்க பொழுது. உங்க விஜய் நான் வரேன்னு சொன்னார். 1000 ரூபாய் கொடுத்து இந்த பெண்களுக்கு 5000 கொடுக்குற பயந்துக்கு. யார மேல பயம்? விஜய் மேல பயம். தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னு அந்த தேமுதிக கூட்டு ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறிய, யார் மேல பயம்? விஜய் மேல பயம். நல்லா பாத்துங்க, புரியுதுங்களா? இந்த விஜய் மேல இருக்கிற பயம் ஒதிரி போயிருக்கிற. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மகளிர் தின நிகழ்ச்சி தாவேக சார்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டுச்சு. திரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசினாங்க. யாரும் எதிர்பார்க்கலை. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு, திட்டங்களை வாரி இறைச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதி மாதிரி அப்படிதான், தேர்தல் வாக்குறுதியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சாத்தியப்படாதுன்ட்டு எல்லாரும் யோசிக்கும் கட்டத்தில் அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு. நல்ல அருமையாக இருந்தது. மகளிர்களெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். தமிழ்நாடு முழுதும் இருக்கிற பெண்களுக்கு அப்படியே சந்தோஷத்தை வாரி கொட்டுகிற வகையில் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை இவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இதை சொல்கிற ஒரு விஜய், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம். விஜய் சொல்லுகிறார், தலைவரே சொல்கிறார், அவரே சொல்கிறார், விஜய் சொல்லுகிறார். புரியுதா? உங்கள் விஜய், நம்ம விஜய், உங்கள் விஜய் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக பேசினார். ஒரு யானை கதையை சொன்னார். ஒருத்தன் யானைக்கு தேங்காய்க்கு பதில் சுண்ணாம்பை வச்சு ஏமாத்தினான். மீண்டும் அந்த யானைக்கு வாழைப்பம் கொடுத்து வாழைப்பத்துக்கு பதில் அந்த தோலுக்குள்ளே பஞ்சை வச்சு அந்த யானை ஏமாத்தணும் போது அந்த யானை கரெக்டாக மெயினில் வச்சுருந்து இவன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு சுண்ணாம்பை கொடுத்து தேங்காய்னு ஏமாற்றிட்டு போனோன்னு சொல்லிட்டு அவனை சுழட்டி அடிச்சுது. அதுக்கப்புறம் அவன் என்ன கதிக்கு ஆயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அந்த யானை தான் தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னார். அப்போது அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேஸுக்கு 100 ரூபா மானியம் தரேன், மாதம் கரண்ட் பில் எடுக்கிறேன், நீட்டை ரத்து செய்கிறேன், இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய அந்த ஆள் யார்? இப்போ மீண்டும் அந்த யானை கிட்ட இந்த வாழைப்பத்துக்குள்ளே அந்த பஞ்சு வைக்கிற மாதிரி மீண்டும் இந்த தேர்தலில் 2026 நான் இதை செய்வோம் அதை செய்வோம்னு போகும்போது தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள தூக்கி என்ன பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையாக. நான் கூட என்னடா அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு எப்படின்னு பார்த்தேன். ரொம்ப அழகாக கொண்டு அழகாக முடிச்சுட்டார். அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், மகளிர் தின வாழ்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்று பெண் குழந்தைகளுக்கு என்று தனி அமைச்சகத்தை உருவாக்குவேன். அந்த அமைச்சகத்தை என்னுடைய நேரடி பார்வையிலே வைப்பேன். என்னுடைய இலாகாவுடைய நேரடி தொடர்பில் அதை நான் வைப்பேன்றார். சரி, அடுத்தது சொல்கிறாரு, இப்போ 1000 ரூபாய் பெண்கள் மாதம் தரறதா இவங்க சொன்னாங்க. அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க. அப்புறம் அனைத்து பெண்களுக்கும் சொல்லாமல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொன்னாங்க.
தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சம் பேர் கொடுக்காம இவங்க ஏமாற்றி இவங்க என்னென்ன உள்ளடி வேலைலாம் செஞ்சுக்கின்னு வந்தாங்க. இப்போ தேர்தலுக்காக 2000 கூட போட்டு மொத்தமாக 5000 கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கு தெரியும். தேர்தலுக்காகத்தான் நமக்கு இந்த தொகையை கொடுத்துருக்குறாங்க. அது அவர் அழகாக சொல்கிறாரு. 1000 ரூபாய் அனைத்து பெண்களும் சொல்லி தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுத்தாங்க. நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் குடும்ப அட்டை, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப அட்டை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் 2500 ரூபாய் தருவேன். நிச்சயமா சார். அதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பேச விட்டு அடுத்து இவர் பிரேக் பண்ணார். இந்த அவர் 1000 ரூபா கொடுக்கறத இவர் நாங்கள் 2000 இவரும் நாங்களும் ஆச்சு வந்தால் 2000. இப்போ 2 பேரையும் பேச விட்டு திரு விஜய் அவர்கள் அடுத்த பிரேக் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் 2000 கொடுக்கணும், அப்புறம் நான் 2500. இல்லை, அப்படி கிடையாதுங்க. இவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாருங்க. அவங்க 2000 எங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு அனைத்து பெண்களும் சொல்லி ஏமாத்திட்டாங்க. இந்த யானையை ஏமாத்தின மாதிரி ஏமாத்தினாங்க. அப்புறம் அவருடைய நிலைமை என்னாச்சு தான் சொல்றாரு. இவர் விஜய் வந்து கொடுக்க போறாரு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்குறோம் 60 வயது வரையில. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் வந்துடும். சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீ நம்பர் 1ன்ற. அப்ப நம்பர் 1 மாநிலத்தில் 1000 ரூபாய் தரேன். நம்பர் 1 இல்லாத நம்பர் 5 நம்பர் 6ன்னு இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் இதை விட அதிகமாக மகளிருக்கு மாதம் கொடுக்குறாங்களே. நீ இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் பணம் வந்துடுச்சா? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கினியா? லிப்ஸ்டிக் போட்டுக்கினியா? நல்லா தலைவாரிக்கினியா? ஜாலியாக இருக்கிறியா? எவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டு பெண்களை பேசுகிற அதை அவர் சொல்கிறாரு. அது மட்டும் அல்ல, ஓசி பஸ்ஸு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு ஓசின்னு கிண்டல் பண்ணுறாரு பொன்முடி. அதை எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறான். அந்த இலவச பஸ்ஸு, விலை இல்லாத இலவச பஸ்ஸு, அது பிங்க் கலர் பஸ்ஸு. இப்போ ஒரு வேலைக்கு போகிற ஒரு பெண்ணு ஒரு கல்லூரிக்கு போகணும், வேலைக்கு போகணும், வெளியே எங்கன்னா போகணும், ஒரு அவசரமாக போகணும், பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க. அந்த பிங்க் கலர் பஸ் வரவே வராது. இப்போ மாநிலம் முழுவதும் பயணிக்கலாம்னு சொல்லி இல்லைங்க, நான் முதல்ல சொல்லி முடிச்சேன். பிங்க் பஸ் வரவே வராது. மற்ற பஸ் எல்லாம் வரும், இந்த பஸ் வராது. ஏன்னா இந்த பஸ் இலவச பஸ்ன்றதால இதை கம்மியாக விடுவாங்க. இவங்க அந்த ஒரு பஸ்ஸுக்காக காத்துக்கணும். ஆனால் விஜய் சொல்றாரு பிங்க் கலரு, ரெட் கலரு, பிளாக் கலரு, ப்ளூ கலர்லாம் கிடையாது. எந்த பஸ் வந்தாலும் பெண்கள் ஏறி போகலாம். அரசு பஸ் இலவசம். மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நீ பயணிக்கலாம். எஸ்சிடிசிலையும் போடாம டவுன் பஸ்ல மட்டும். அது எனக்கு இது சரியான புரிதல் இல்லை. அதுல அது வந்து அவர் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாடு முழுவதும் வந்து இப்போ சென்னையில் ஏறி கன்னியாகுமரி போகலாமா அந்த மாதிரியா, இல்லை அந்த டவுனுக்குள்ள போனமானது எனக்கு புரிதல் இல்லை. நான் அவசரமா இப்பதான் கேட்டேன். மாநிலத்துக்குள்ள எந்த டவுன்ல எல்லாம் போகலாம்? ஆமா, எந்த டவுன்ல வேணா போகலாம். அவர் வந்து இலவச பஸ் பெண்களுக்கு எந்த பஸ்ல வேணா ஏறலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? நம்ம அப்படிதான் அதை கொண்டு போனோம். அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாத இன்னும் பல்வேறு திட்டங்களை அவர் வந்து அறிவிக்கிறார். கேஸ் சிலிண்டர், ஒரு கேஸ் இன்னைக்கு என்ன ரேட்டு? கேஸ் எவ்வளோ ரேட்டு போகுது? 800, 1000, 1500, 1000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. இப்போ அது பேங்க்ல பணம் போடுறாங்க, அது சரியா அது வரதில்லை. அது பேங்க்ல பணம். ஆனால் ஈரான் போர் வருது, ஈரான் இஸ்ரேல் போர். கச்சா எண்ணெய் விலைலாம் எங்கேயோ போய் முடியுன்றாங்க. சரிங்களா? நாட்டு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையில நாடு இருக்குது. அப்போ கேஸ் விலைலாம் இப்போ எங்கேயோ போவோன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து நிற்குது இன்னைக்கு. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணீர் வடிக்கிறார்கள் தாய்மார்கள். அது வெங்காயம் அரையும் போதல்ல, இந்த நாளைக்கு என்ன பண்ண போறோம் குடும்பம் நடத்துவதற்கு கண்ணீர் வடிக்கிறார்கள் தாயர்கள். அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்களை இலவசமாக வழங்குவேன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறேன். அதுலயும் ஒரு அண்ணனுடைய சீர், அண்ணன் சீர், ஒவ்வொரு பெண்களுக்கும் அண்ணன் சீர். திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், 1 சவரன் தங்கம் திருமணத்துக்கு தருவேன் என்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பீரியட்ல அதை நிறுத்திட்டாரு. எடப்பாடி பீரியட்ல அதை நிறுத்திட்டாங்க. அம்மா கொண்டு வந்துட்டு அது அருமையான திட்டம். அம்மா கொண்டு வந்துட்டு எடப்பாடி பீரியட்ல நிறுத்திட்டார். ஏன்னா ஒரு வரதட்சணை கொடுமை, அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா, இதெல்லாம் நினைச்சுதான் அம்மா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எடப்பாடியை செயல்படுத்தல. ஆனா விஜய் சொல்லுகிறார், நான் ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு பெண்களுக்கும் இவ்வளவு வருமானம் அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பெண்களுக்கும் திருமண உதவியாக நான் 1 சவரன் தங்கத்தை வழங்குவேன். இன்னைக்கு சவரன் 1.25 லட்சம் போயிடுச்சு. ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 சவரன் தங்கம் தருவேன். தரமான பட்டு சேலை வழங்குவேன், தரமான பட்டு சேலையை வழங்குவேன் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அடுத்தது சொல்றாரு. இப்போ கல்யாணம் ஆகுது, அடுத்தது குழந்தை பிறக்கணும். இப்போ குழந்தை பிறக்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. யாராவது ஒரு தலைவர் பிறந்த நாளைக்கு போய் அந்த தேதியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏதோ 1 கிராம் 1/2 கிராமில் மோதிரத்தை போடுவாங்க. அந்த தேதியில் இல்லை எதுவுமே இல்லாதப்பா ஒரு குழந்தை ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாதையே பிறக்கும். அது பிறந்தும் அதுக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாத ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எவ்வளவோ இருக்குது. அதை சிந்திக்கிறார் விஜய். தாய்மாமன் சீர் என்ற ஒரு குழந்தை பிறக்குது அரசு மருத்துவமனையில். குழந்தை பிறக்கிற பொழுது தாய்மாமன் சீராக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மோந்திரம் அணிவிக்கப்படும், மோந்திரம் போடப்படும். அந்த மோந்திரம் மாத்திரமல்ல,
ஒரு பேபி கிஃப்ட் வழங்கப்படும். அதுல கொசு வலை, ஊட்டச்சத்துக்கான எல்லா பொருள், பொம்மை எல்லாம் இருக்கும். அது தரமா கொடுக்கறது இல்ல, அதை தரமா கொடுப்போம். தமிழ்நாடு அரசு இப்போ மோதிரம் கொடுக்குதா? தங்க மோதிரம் கொடுக்குதா தமிழ்நாடு அரசு? தங்க மோதிரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். 1 சவரன் தங்கம் திருமணத்துக்கு தருகிறார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தங்க மோதிரத்தை தருகிறார் என்றால் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். அடுத்தது படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுன்றது கஷ்டம். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஓட்டு இருக்கிறவங்களா பார்த்து லேப்டாப் கொடுக்கலாமான்னு ஐடியா பண்ணுவானுங்க. +1 +2 கொடுத்த லேப்டாப் கூட கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாதான் 18 வயசு ஓட்டு போடுவான்னு ஓட்டு அரசியலை பற்றி யோசிப்பானுங்க. இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, சரி குழந்தை பிறந்துச்சு, தங்க மோதிரம் போட்டாச்சு, குழந்தை பிறந்துச்சு, கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு, அடுத்தது குழந்தை ஸ்கூலுக்கு வரணும். ஸ்கூலுக்கு வரும்போது அந்த குழந்தை 1ஆவதுலேருந்து படிக்கணும். 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை இடையில வறுமையின் காரணமாக இடைநிற்றல் இருக்குது. அந்த இடைநிற்றல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்குகிறேன்ற. எப்படி சாத்தியம் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து. ஆமா, என்னால முடியும். ஏங்க முடியும், புரியுதுங்களா? என்னால முடியும். எப்படி சாத்தியம்னா, இப்போ ஸ்டாலின் அவர் எவ்வளவு சொல்றாரு, செய்ய முடியல. செய்ய முடியாததுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஸ்டாலின் சார் அவருக்கு போற டாக்ஸ், டாக்ஸ் அது பேர், அவருக்கு போற வரி, அவர் ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு திட்டத்துக்கு அரசாங்கம் 1 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்கன்னா அதுல 30 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிடுது. 30 லட்சம் போயிடுது. 30% 30 லட்சம் போயிடுது. 1 கோடி ரூபாய் ஒதுக்குன்னா 30 லட்சம் ஸ்டாலின் டாக்ஸ்னு அவங்க குடும்பத்துக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும் அவங்க மந்திரிகளுக்கும் அவங்க சொகுசாக போயிடுது. இப்படி போகாம ஒட்டுமொத்தமா அந்த பணத்தை செலவழிச்சால இப்போ 1 கோடிக்கு 30 லட்சம், இப்போ 100 கோடி செலவு பண்ணா 30 கோடி, 1000 கோடினா 300 கோடி, லட்சம் கோடியை செலவு பண்ணும்போது 30,000 கோடி போகுது. இப்போ ஒரு தமிழ்நாடு அரசு திட்டம்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி தான் பண்றாங்க. இப்போ 4 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு விஜய் சொல்லுவது 4,38,000 கோடி 48,000 கோடி ஆண்டுக்கு பணத்தை ஒதுக்கி அந்த திட்டத்துக்காக ஒதுக்கும் போது அதுல 30% போது அது எங்க போகுது? கிட்டத்தட்ட இதுவே 4 லட்சம் போது இதுவே ஒரு 1.5 லட்சம் கோடி வந்துட்டு 1 லட்சம் கோடிக்கு வந்துட்டு இவ்வளவு பணம் டாக்ஸா போகுது. ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஸ்டாலின் சார் டாக்ஸ் அதுக்கு பேர் வச்சிருக்கிறார். இல்லை, இது திமுக பண்ணுறதுனால திமுக மட்டும்தான் இதை அனுபவிச்சுட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஏன் அதை கேட்குறோம்னா, அந்த தங்க திட்டத்தை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அழகாக கொண்டு நிறுத்த காரணம் என்னன்னா, அப்போ திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் சார் மேலே குற்றம் வைக்கிறது இதே குற்றத்தை அப்போ அவருக்கும் போயிருக்கு அந்த டயத்தில். ஆமா, அதனாலதான் அந்த ஸ்கீமே அவர் நிப்பாட்டிட்டார். சார் கொள்ளையடிப்பது தான் சார் உங்களுக்கு வேலை. திமுக அதிமுக பெருசா வித்தியாசம் கிடையாது. இடையில ஒரே ஒரு வெள்ளை மட்டும்தான். இது கருப்பு சிவப்பு, அது கருப்பு வெள்ளை சிகப்பு. புதைக்கிறது மட்டுமே இவர் வேலை, எரிக்கிறதும் சேர்த்து இவர் வேலை. இவர் புதைப்பார், இவர் எரிப்பார். ஆக மொத்தம் இவங்களை நம்பினா மக்களுக்கு சாவு கண்பாங்க. சரியா? இவங்க 2 பேருக்கு வேற வித்தியாசமா. இதை தான் காமராஜர் சொன்னார், ஒரே குட்டையில் ஒரே 2 மட்டைகள். சரிங்களா? இன்னைக்கு திமுக அதிமுக வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்னா, நல்ல ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கின்னு இருக்குது. ஒன்னோட ஒன்னா ரெண்டுமே ஒட்டிக்கின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்லை. ஏங்க அவரை சாதாரணமாக சொல்றாங்க. அவர் எந்த அளவுக்கு சிந்திக்கிறார் பாருங்க, அவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, நேற்று கூட தென்சென்னையில் ஒரு கூட்டம் நடக்குது. தென்சென்னை பக்கம் நினைக்கிறேன் ஒரு கூட்டம் நடக்குது சென்னையில். தாவேக்காவுடைய கூட்டம், பப்ளிக் மீட்டிங். கட்சிக்காரங்க யாரும் பேசின்னு இருக்கிறாங்க. கூட்டம் சரியான கூட்டம் இருக்குது. அந்த வழியா கார்ல போறார். யாரு? விஜய். செக் பண்றார் சார், பாக்குறாரு சார், நடமாடி இருக்கிறார் சார். சாதாரண பப்ளிக் கார்ல போறாரு. இவங்க யாருக்கும் தெரியாது அவர் போறாரு. அதுக்கப்புறம் கவனிச்சாங்க, போறாரு எல்லாம் கத்துறாங்க. அவர் பார்த்துட்டு போறாரு, பார்த்துக்கிட்டு போறாரு என்ன நடக்குதுன்னு. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டங்கள் நடந்துருக்குது. இவர் விஜய் வரும்போது மட்டும்தான் ஊடக வெளிச்சம் தெரியுது. எல்லாருக்கும் விஜய் இப்போதான் வராரு பொழுது. இதுதான் தாவேகா கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிற நிர்வாகி மேடை ஏற முடியல, மேடையில் ஏறணும் இறங்க முடியல. அவ்வளோ பேர் செல்ஃபி எடுக்கிறான், அவ்வளோ பேர் கை கொடுக்குறான், பூவை கொட்டுறான், வான வேடிக்கை காட்டுறான். அவ்வளவு மாலை மரியாதையோட தாவேகா நிர்வாகிகள் அவ்வளோ மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க இன்னைக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இதை அவர் சிந்திக்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். 2 வயது குழந்தைய கிருஷ்ணகிரியில ஒருத்தன் சீரழிச்சு இருக்கிறான். அவன் திமுக காரன்றதை பேசுறாரு. யாருமே பேசல. திமுக காரன்றதை பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேசாததை இவர் பேசுறாரு. ஏன்னா அவர் வந்து பொள்ளாச்சியில் அவ்வளவு அமகலம் பண்ணானுங்களே ஏடிஎம் கட்சியில, புரியுதுங்களா? எல்லாமே இப்படிதான். சரிங்களா? அந்த 2 வயது குழந்தை, பெண் குழந்தை சீரழிச்சிருக்கிறான். அவன் ஒரு திமுக காரன். அது மட்டும் இல்ல, விமான பணிப்பெண்ணுக்கு ஒரு திமுக கவுன்சிலர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறான். அவனும் திமுக காரன். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, அந்த பொண்ணை சீரழிச்சவன் திமுக காரன். சரிங்களா? இதையெல்லாம் அவர் கோடிட்டு இவங்க இப்படியெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு பெண் பாதுகாப்பு படை. இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் நாட்டில் வராது. வேலுநாச்சியார் படை.
வேலுநாச்சியார் படை அப்படின்னு பேர். அது நான் ஏற்படுத்துவேன், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துவேன். எந்த நேரமும் 500 கிட்டத்தட்ட 500 குழுக்கள் தமிழ்நாடு முழுதும் சீருடையில் இருக்க மாட்டாங்க, சாதாரண ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆனால் கண்காணிப்பாங்க எல்லாத்தையும். அதே மாதிரி பொது போக்குவரத்தில் போகிற பெண், அது பஸ்ஸோ காரோ இல்லை ஒரு ஷேர் ஆட்டோ எங்கே வேணா போ, எல்லாத்துலேயும் வாகனத்தில் ஒரு பட்டன் இருக்கும். உனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த பட்டனை அழுத்தினா பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு அந்த தகவல் கண்ட்ரோல் ரூமுக்கு போவோம். உடனடியாக அடுத்த 5-10 நிமிஷத்தில் அங்கே தகவல் ரீச் ஆகிடும். உனக்கு பயம் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியே இல்லை, வெளிச்சம் இல்லாத பகுதியே இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். வெளிச்சமான ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்படும். இவ்வளவும் பேசுறார் சார். எல்லாத்தையுமே புரிந்து அறிந்து மிக தெளிவா விஜய் அவர்கள் மிக தெளிவா இருக்கிறார். அதே நேரத்தில் திரு சங்கீதா அவர்கள், திரு விஜய் அவர்களது மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டை அப்போ வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. அது எல்லாரும் விமர்சிச்சாங்க, திமுக தான் திட்டமிட்டு இயக்குது செயல்படுத்த வைக்குதுன்ட்டு. இப்போ இந்த நிகழ்வுலையும் திடீர்னு காலையில் ஒரு அறிவிப்பு வருது, என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன சேர்க்கணும் அப்படி இப்படின்லாம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் மாநாடு வேறு. அதாவது இன்னைக்கு மகளிர் மாநாடு, இன்னைக்கு ஒரு அறிவிக்க போறார், பெண்களுக்கான திட்டங்களை அறிவிக்க போறாருன்னு பத்திரிகையில 2-3 நாட்கள் ஒரு வாரமாவே செய்திகள் வந்துருச்சு. பெண்களுக்கு தகவல் எல்லாம் எங்க பத்திரிகையில செய்தி வருது, ஊரு நாடே தெரியுது, உனக்கும் எனக்கு தெரியும் போது இந்த தமிழ்நாட்டையே ஆளுகிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இத்தனை உளவுத்துறை போலீஸை கையில கண்ட்ரோல்ல வச்சுன்னு தெரியாதா? இல்ல அடுத்தடுத்து இவர் என்ன பண்ண போறாரு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை வெளியில தெரியாம போற அளவுக்கு உனக்கெல்லாம் என்ன அப்படின்னு ஏதோ பேசுற அளவுக்கு இன்னைக்கு அதை எடுப்படலையே. இன்னைக்கு நீங்க அதை சொன்னீங்க, என்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு இன்னைக்கு அந்த அம்மா மீண்டும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க வழக்கு போட்டிருக்கிறீங்க, உங்களை எப்படி வீட்டுக்குள்ள எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி சேர்ப்பாங்க? இப்போ வீட்டுக்குள்ள நீங்க அவர் இருக்கிற வீட்டுக்குள்ளே நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் வேற என்ன பண்ணுவீங்க? உங்களை யாரும் இயக்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு என்ன வெட்ட வந்தாரு குத்த வந்தாருன்னு சொல்ல மாட்டீங்க? அது இப்போ அவங்க லண்டன்ல வேற இருக்காங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏங்க நீங்க இன்னும் இந்திய குடியுரிமையே வாங்கல, 28 வருஷம் ஆகுது நீங்க திருமணம் ஆகி சொல்றீங்க. இந்திய குடியுரிமை வாரி இன்ன வரைக்கும் நீங்க லண்டன் குடியுரிமை தான் வச்சுருக்கிறீங்க. சரிங்களா? ஆக யாரோ சொல்லி நீங்க செய்றீங்க, அது பர்சனல் விவகாரங்க. சரிங்களா? யாரோ சொல்லி செய்றீங்க, அதை நீங்க செஞ்சுன்னு போறீங்க. ஏன்னா இப்போ இந்த விவகாரம் ஊடகத்துக்கு வரக்கூடாது நீங்க அப்படின்னு அந்த முதல்ல கொடுத்த அந்த புகாரில் சொல்லியிருக்கிறீங்க நீதிமன்றத்தில். ஆனால் அந்த விவகாரம் ஊடகத்துக்கெல்லாம் வந்துருக்குது, வெளியே வந்துருக்குது. நீங்க வெளியிடலைன்றீங்க. நீங்க வெளியிடல அப்படின்னு நம்புறோம் நாங்க. ஒருவேளை நீங்க வெளியிட்டீங்கன்னா அது ஒரு பரவாயில்ல. நீங்க வெளியிடலைன்னா நான் வெளியிட வேணான்னு சொன்னேன், இது எப்படி வெளியில போச்சு? நீங்க முதல்ல அதுக்கு தானே ஒரு நீதிமன்றத்தில் மனு போட்டுருக்கணும். சரிங்களா? இப்போ வேற எதுக்கும் மனு போடுறீங்க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ரூபத்தில் விஜய்க்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த மக்கள் சக்தி என்கிற இந்த மகத்தான சக்தியை கையில் வைத்திருக்கிற திரு விஜய் அவர்கள் இதை தாராளமா தைரியமா அப்படி தூக்கி பேஸ் பண்ணிட்டு சாதாரணமா போவார், கடந்து போவார். இதெல்லாம் நிற்காது. நிச்சயமா சார். மாறி மாறி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. தேர்தல் நம்ம பார்த்துருப்போம். திமுக ஒன்று சொன்னா அதிமுக அதுக்கு பன்மடங்கு சொல்லும். ஆனா இது அதையும் தாண்டிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. சாத்தியமாகுங்கிறது சாத்தியமாகுமா சாத்தியம் ஆகாதா என்பதை விஜய் பார்த்துக் கொள்வார். எதை ஒன்னுத்தையும் முடிவெடுக்காம ஆராயாம அலசாம விஜய் ஒரு இடத்துக்கு வரமாட்டார். அதைத்தான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அவர் வரமாட்டார். அவர் தான் தெளிவா சொல்றாரு, எழுதி கொடுத்தாரு. 1,00,000 கோடியை ஒதுக்குனா 30,000 கோடி வெளியே போயிடுது. லஞ்சமா ஊழலா இன்னும் காட்டா அது 30,000 கோடி அவர் சொல்றாரு. நாங்க கேள்விப்பட்ட வரையில 40,000 கோடி, 40%. ஒரு அரசாங்கம் ஒரு கட்டடம் கட்டுறாங்க, அந்த கட்டடத்துக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு மருத்துவமனை 1 கோடி ரூபாய் கட்டுறாங்கன்னா அதுல 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிடணும். அந்த 60 லட்சம் ரூபாய் உன்னால முடிஞ்ச வரை கட்டிக்கோ. அதுல நீ எவ்வளவு எடுத்துக்கோ. அந்த 60 லட்சம் ரூபாய் அந்த இன்ஜினியர் சம்பாதிக்கணும்ல, நீ எவ்வளவு எடுத்துக்கோ. அப்புறம் எப்படிங்க அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தா போதும். அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி திரும்ப அதை இடிச்சுட்டு அங்கே வேற ஒரு கட்டடம் கட்டிக்கிறோம். அடுத்த ஆட்சி வருங்கிறதுனால அதை பார்த்துக்கலாம். அது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இது பழக்கம் தானே. ரோடெல்லாம் போடுறான், ரோடெல்லாம் கையில் அப்படி பிச்சை எடுத்தா வந்துடுது. சரிங்களா? ஏங்க மாற்றம் வேணுங்க, மாற்றம் வேணும். இவங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சொல்றாங்க, எம்ஜிஆர் 87 மறைகிறாரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாடே இல்லைங்க, ரொம்ப மோசமாகி போச்சு. அண்ணா மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி ஆட்சியில். எம்ஜிஆர் அந்த 77 ஆட்சி பிடிச்சி 87 வரைக்கும் இடையில ஒரு 10 வருஷம் கேப் கிடச்சிது. அதுக்கப்புறம் தமிழ்நாடா இல்லையே, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ரொம்ப லஞ்சம் ஊழல் கொள்ளையடிப்பது, நாட்டை நாசப்படுத்துவது ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதாவது யோசிக்க முடியாத அளவுக்கு போதுங்க தமிழ்நாடு. யோசிக்கவே முடியல. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் யாருமே நடமாட முடியாது.
யாருமே வீதியில் நடமாட முடியாது. நிறைய அரசியல் படுகொலைகள்லாம் கூட நடக்கும் பொழுது மேற்கு வங்கத்தையும் அவங்க மிஞ்சிருவாங்க பொழுது. அந்த அளவுக்கு நேற்று கூட பாருங்க, யாரோ ஒரு திருமாவளவனுக்கு எதிராக ஒருத்தர் ட்வீட் போட்டார் சொல்லிட்டு அவர் வீடு பூந்து அடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ கூட நீதிமன்றத்துக்கிட்ட திருமாவளவன் காரை யாரோ ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டு போனான்னு பார் கவுன்சிலுக்குள்ளேயே போய் அவனை தொத்தின்னு போய் அடிச்சாங்க. டிஜிபி ஆஃபீஸ் வாசலே ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு அடிக்கிறாங்க. சரிங்களா? இதுல இந்த எல்லா சம்பவத்திலுமே பாதிக்கப்பட்டவன் தான் சிறைக்கு போனான். அடிச்சவன் போல பாதிக்கப்பட்டவன் தான் சிறைக்கு போனான். இது ஒரு அந்த மாதிரி ஒரு பொல்லாத ஆட்சி. இது ஒரு நாசக்கார ஆட்சி. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு வரணும். இந்த ஆட்சி நீடிச்சா மக்கள் வாழ முடியாது. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடும். சரிங்களா? நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு கேட்டா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் தான் மாதம் 1000 ரூபாய் தருகிறோமே. உங்க கேட்குற கேள்வி என்ன? அதுவும் இப்படி பேசுறாரு. நம்ம போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? மாதம் 1000 ரூபாய் தருகிறோம், தாய்மானவர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எதை கேட்கிறான்னு எதை பேசுற? 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையே. ஒரு கல்லூரியில படிக்க வந்த பொண்ணின் கற்புக்கு பாதுகாப்பு இல்லையே. ஒரு கோவை மாநிலத்தில் பக்கத்தில் ஒரு பெண்ணை கற்பச்சா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே. கனிமொழி கூட்டத்தில் 2 பெண் போலீஸுக்கு பாலியல் வன்மை கொடுக்குறான், அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே. ஒரு போலீஸ்காரனே ராயப்பேட்டையில் ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ள போய் பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்திருக்கிறான், நேத்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே. தூங்கி கொண்டிருக்கிற பெண்கள் 3 வீடு கொடுங்கையூர்ல அந்த 3 பேர் வீட்டுக்கும் உள்ள போய் ஒருத்தன் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறான், ஒரு கூட்டம், அவன் ஓடி போயிட்டான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு கேட்டா நான் தான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஒரு முதலமைச்சர் இப்படி பொறுப்பு இல்லாதான் பேசுறதா? 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீ என்ன வேணா பண்ணிக்குவியா? சொல்லுங்க. பயந்து போயிருக்கிறாங்க சார், ஆடி போயிருக்கிறாங்க, ஒதிரி போயிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு காலம் ஸ்டாலின் 5 ஆண்டுகள் இந்த அந்த ஆட்சி நடத்துறீங்க. இந்த இவ்வளவு காலம் இத்தனை தொழிலாளர் போராடினானே, அரசு ஊழியர் போராடினானே, பழைய ஓய்வூதியம் கேட்டானே, இவங்களுக்கெல்லாம் இந்த 4.5 வருஷம் நீ கொடுத்தியா? நீ கொடுத்தியா? இப்ப ஏன் கொடுக்குற? ஏன் கொடுக்குற? விஜய் பயம், விஜய் என்ற பயத்தின் காரணமா கொடுக்குற. புரியுதா? உங்க விஜய் நான் வரேன்னு சொன்னார். 1000 ரூபாய் கொடுக்கணும் இந்த பெண்களுக்கு, 5000 கொடுக்குற பயந்துக்கணும். யார மேல பயம்? விஜய் மேல பயம். புரியுதுங்களா? பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு ஒத்த நையா பைசா கொடுக்கல, இந்த பொங்கலுக்கு 3000 கொடுக்குற. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டான், கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அந்த ஓய்வூதியம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு ஓய்வூதியத்தை கொடுத்துருக்கிற. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். தூய்மை பணியாளர் போராடுறான், அவன் கோரிக்கை உன்னால ஏத்துக்க முடியல, அவங்களை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடு போடுறேன்னு சொல்ற. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். புரியுதுங்களா? இது எல்லாம் நீ எப்படி இதெல்லாம் நீ நிறைவேற்ற? இவ்வளவு காலம் பண்ணாது, இப்ப எப்படி பண்ற? புரியுது? ஆளே இல்லாத காங்கிரஸ் கட்சி நீ சொல்லி இருக்கிற. இந்நேரம் காங்கிரஸ் துரத்தி விட்டுட்டு இருப்ப. 25 சீட்டுக்கு கூட தகுதி இல்லாத காங்கிரஸ் சொன்ன நீ இன்னைக்கு 28 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குற, போனஸ் ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறன்னா யார் மேல பயம்? விஜய் மேல பயம். தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னு அந்த தேமுதிக கூட்டு ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறிய, யார் மேல பயம்? விஜய் மேல பயம். நல்லா பாத்துங்க. புரியுதுங்களா? இந்த விஜய் மேல இருக்கிற பயம் ஒதிரி போயிருக்கிற எடப்பாடி டிடிவி தினகரன் ஒருத்த மூஞ்சில ஒருத்தர் துப்பிக்கினாங்க. புரியுதுங்களா? ஒருத்த மூஞ்சில ஒருத்தர் துப்பிக்கினாங்க. சை, திரும்பி போயிட்டாங்க. நீ துரோகி. இன்னைக்கு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அது லிஸ்ட்லயே கிடையாது. யார் மேல இருக்கிற பயம்? விஜய் மேல இருக்கிற பயம். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு இந்த எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இன்னைக்கு பிஜேபி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். தமிழ்நாட்டு அரசியலை தலை கீழே இன்றைக்கு விஜய் மாற்றி வைத்திருக்கிறார். இவர்கள் உதரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேத்து கூட ஒரு சர்வே எடுக்கிறான், நேத்து புரசவாக்கத்தில் எடுக்கிறான். புரியுதுங்களா? 28 பேர் தாவே காண்றான், 20 பேர் திமுக காண்றான், 4 பேர் அண்ணா திமுக காண்றான். கோயம்பேடு மார்க்கெட்ல சர்வே எடுக்கிறாங்க, 36 பேர் தாவே காண்றான், 20 பேர் திமுக காண்றான், 2 பேர் அதிமுக காண்றான். காலேஜ் ரோட்ல சர்வே எடுக்கிறாங்க, 60 பேர் தாவே காண்றான், 16 பேர் திமுக காண்றான், 2 பேர் அண்ணா திமுக காண்றான். இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நிலவரம். இறுதியான ஒரு கேள்வி மட்டும் சார். திரு ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்கா 2ஆம் இடத்தை பிடிக்கும்னு ஒரு பெரிய தாவேக்கா முதலிடம் பிடிக்கும். சகோதரி ஜோதிமணி அவர்களே, தாவேக்கா முதலிடம் பிடிக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு தாவேக்கா, தமிழ்நாட்டு பெண்களின் உள்ளங்களில் இன்றைக்கு தாவேக்கா அண்ணனாக, தம்பியாக, அவர்கள் கூட பிறந்த ஒரு சகோதரனாக, புரியுதா, ஒரு மகனாக இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒவ்வொரு தாய்மார்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கிறார். விஜயாக இருக்கிறார், விஜயாக இருக்கிறார். புரியுதா? அதனால யாரும் எதையும் ஒன்றும் பண்ணாதீங்க. வருகிற தேர்தலில்
விஜய் தான் வெற்றி பெற போகிறார், அவர்தான் ஆட்சி அமைக்க போகிறார். இந்த சொல்லியிருக்கிறார் பாருங்க, பெண்களுக்கு மாதம் 2500 கிடைக்க தான் போகுது, எல்லா பஸ்லையும் பெண்கள் போலான்ற நிலைமை வரதான் போகுது, பெண்களுக்கு திருமணத்துக்கு 1 சவரன் தங்கத்தையும் பட்டு புடவையும் விஜய் தரத்தான் போகிறார், குழந்தை படிப்பு நிறுத்தக்கூடாதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் 15,000 ரூபாயை விஜய் தரத்தான் போகிறார், பெண்களுக்கு ஒரு வருடத்திற்கு 6 சிலிண்டர்களை விஜய் தரத்தான் போகிறார், பெண்கள் பாதுகாப்புக்காக படையை ஏற்படுத்தத்தான் போகிறார். இது அத்தனையும் நடக்கத்தான் போகுது பாருங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார்.